ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 25 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து அவர் மணிக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, "வாங்க மாமா நம்ம போய் ரூம்ல போய் பேசலாம்" சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்தோனே, இப்போ முத்து சொல்றாரு, "இரு நீங்க இப்படி பண்ணுனதெல்லாம் வெளியில வந்துருச்சுனோனே" இப்போ அவரே எந்திரிச்சு போய், "இப்பனாச்சும் உண்மைய சொல்றீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, பிரவுன் மணி அவரே எந்திரிச்சு போய் வீட்ல எல்லார்கிட்டயும் போயிட்டு, "இந்த மாரி என்ன மன்னிச்சிருங்க. நான் ரோஹிணியோட மாமா இல்ல. முத்து சொல்ற மாரி நான் கறிக்கடை தான் வச்சிருக்கிறேன். நான் மலேசியாலாம் இல்ல. நான் இந்த ஊர விட்டு வெளியிலயே போனதில்ல அப்படின்னோனே, விஜய் அப்படியே ஒரு சேர்ல போய் அப்படியே உட்காந்துர்றாங்க. அப்படியே அதிர்ச்சியில அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே உட்காந்துர்றாங்க. அண்ணாமலை அப்படியே ஷாக்கா பார்க்குறாரு. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமா இந்த பொண்ணு தான் வந்து இந்த மாரின்னு" சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. வித்யா வந்து பேசினது, அப்புறமா இவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து சொன்னது எல்லாமே. அப்போனே அண்ணாமலை கேட்குறாரு, "அப்ப அவங்க அப்பா மலேசியால இருக்கிறாரு. இந்த மாரி ஜெயில் போயிட்டாரு." அதெல்லாம் சொன்னதுனோனே, அப்போ உடனே முத்து சொல்றாரு, "அதான்ப்பா அவர் வந்து ஃபுல் ஃப்ளாஷ்பேக்கே ஓட்டிட்டார்ல. இனி என்ன கேட்குறீங்க?" அப்படின்னோனே, "இது எல்லாமே ரோஹிணி சொல்ல சொல்லி தான் நான் சொன்னேன்" அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்போ உடனே, "என்ன நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க? ஒரு பெரிய மனுஷன் இப்படி பண்றதா?" அப்படின்னோனே, இப்போ பிரவுன் மணி நேரா ரோஹிணி கிட்ட வந்து, "இந்த மாரி நீ வந்து ரொம்ப நாள் ஒரு பொய் நிலைக்காதம்மா. நான் தான் சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து கிளம்பிடுறாரு. "இனிமே உன் வாழ்க்கைய நீ தான் பார்த்துக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ உடனே அண்ணாமலை பயங்கரமா டென்ஷன் ஆகி ரோஹிணி கிட்ட வந்து, "எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? எவ்வளோ பெரிய பொய் சொல்லி வச்சிருக்கிற? நாங்க உன்னை என்ன இந்த வீட்டு மருமக மாரியா பார்த்துக்கிட்டோம்? உன்ன மகா மாரி தானே பார்த்துக்கிட்டோம். நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க? அடுக்கடுக்கா பொய் சொல்லி வச்சிருக்கிற. நீ வந்து யாரு மொத?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து சொல்றாரு இந்த மாரி, "ஏற்கனவே பண விஷயத்துல உங்க அப்பா அனுப்புனாருன்னு சொல்லிட்டு நீ மாட்டும்போதே நான் கேட்டேன்ல. அப்பமே நீ இதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியதானே? அதானே நீ எங்களெல்லாம் மதிச்சா தானே சொல்லியிருப்ப. எங்களெல்லாம் ஏமாத்துற அளவுக்கு உனக்கு அப்படி என்னதான் இருந்துச்சு? நீ அவர மாமான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஊருக்குன்னா கூட்டிட்டு போய் எங்க அம்மா கிட்டலாம் காட்டுனமே, எங்க மூஞ்சில சேர எடுத்து இது பண்ணிட்டல்ல" அப்படின்னோனே, அப்ப ரோஹிணி வந்து சொல்ல வராங்க. இந்த மாரி, இல்ல அங்கிள் நான் அதுக்காக இல்ல. நான் எதுக்காக சொன்னேன்னா" அப்படி சொல்லி சொல்ல வரும்போதே விஜயா கத்துறாங்க. "நிறுத்தடி திருட்டு கழுத" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ரோஹிணிய அடி அடின்னு அடிக்கிறாங்க. "உன்னைய போய் நம்பிட்டு இருந்தேன் பாத்தியா? நான் கூட்டிட்டு வந்த மருமகன்னு சொல்லிட்டு உன்ன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தேனேன்னோனே" இப்போ முத்து சொல்றாரு, "அதனால தான் பார்லர் அம்மா உங்கள கீழ போட்டு ஒரேடியா மிதிச்சிருச்சுனோனே" அவன் கேட்கறான் பாரு கேள்வி. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியுதா? இப்ப என்னால நான் என்ன பேச முடியும்? அவன் கரெக்ட்டா தானே கேட்கறான். எனக்கே இன்னைக்கு இப்ப என்ன நெனச்சா அசிங்கமா இருக்குது. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உன்ன கொலை பண்ணிருவேன்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறமா அண்ணாமலை வந்து "கோவப்படாத" அப்படின்னோனே, "இப்ப நான் கோவப்படாம என்னங்க பண்ண சொல்றீங்க? இவ எப்படி ஏமாத்திருக்கா? என் பிள்ளைய நானே இவளுக்கு கட்டி குடுத்துருக்கேனே" அப்படி சொல்லிட்டு விஜயா ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. எல்லாத்தையும் தூக்கி வெளியில எறியறாங்க. அப்புறமா ரோகிணி அப்படியே நின்னுட்டே இருக்கிறாங்க. என்ன செய்றதுன்னே தெரியாம. அதோட ரோகிணி வந்து சொல்ல சொல்ல வராங்க. ஆனா விஜய் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப மீனா கூட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாங்களான்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "அவ தான் வாய தொறந்தாலே பொய் தானே சொல்றா. அவள்ட்ட போய் என்ன கேட்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ரோஹிணிய வெளியில போ சொல்றாங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் மனோஜ விட்டுட்டு வெளிய எங்கேயும் போமாட்டேன்னு" சொல்லிட்டு மனோஜோட கைய வந்து பிடிக்கிறாங்க. இப்ப விஜய் தரன்னு இழுத்துட்டு போய் வீட்ட விட்டு வெளியில தள்ளி கதவ பூட்டிர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.